இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம இன்னைக்கு நண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். தொக்கு செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு கடுகு, சோம்பு, மிளகு, சீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கசகசா, நல்லெண்ணெய், 1/2 கிலோ நண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் நண்டை கிளீன் பண்ணிக்கலாம். நண்டு கிளீன் பண்றதுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது கூட ஒரு ½ லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கழுவும் போது இதனோட ஸ்மெல் பிடிக்காதவங்களை கூட நம்ம சாப்பிட வச்சிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு ட்ரை பேன்ல 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அடுத்து ½ டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ½ டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் மிளகு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பாப்பப் ஆகும்போது நம்ம ஃபைனலா கசகசா சேர்த்துக்கலாம். இந்த சூட்லயே சிம்ல வச்சு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பொடியை அரைச்சிக்கலாம். அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 பிஞ்ச் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா சாட்டை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா பவுடர்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், நம்ம அரைச்சு வச்ச பவுடர், அதாவது மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா அது. அடுத்து மிளகாய் தூள், மல்லித்தூள், இந்த தொக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கழுவும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து கழுவி இருக்கோம். அதனால
பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியோட இந்த பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நடுவில் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நண்டோட கலர் பாருங்க, நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. ஆனா ஃபைனலா குக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்போ நண்டெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த தொக்கை எல்லாம் சேர்த்து நண்டோட பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா எல்லாம் நண்டு கூட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா இது கூட தேங்காய் பால் சேர்த்து குழம்பா வச்சுக்கலாம். நமக்கு தொக்கு வேணும் அப்படிங்கிற போது நம்ம இதை சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நண்டோட ஓடு பாருங்க, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம போடும்போது என்ன கலர்ல இருந்தது, இப்போ என்ன கலர்ல மாறி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இப்போ நம்ம நல்லா நண்டு குக் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சூப்பரான நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.